அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, பழங்களை இன்னும் எப்படிலாம் சொல்லித்தரலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் பழங்களை நன்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இது ஷேடோ கிடையாது, கரெக்டாக அந்த ஃப்ரூட்ஸோட அவுட்லைன் இருக்கும். அதை வந்து அந்த ஃப்ரூட்டில் வந்து மேட்ச் பண்ணணும். இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போது கலர் பேப்பர் இருக்கும். அந்த கலர் பேப்பரில் இப்போ ஆப்பிளில் ரெட் கலர்னால் அந்த ரெட் கலர் பேப்பரில் மேட்ச் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது பைனாப்பிள் அன்னாசி அப்படின்னா அது எல்லோ கலரில் மேட்ச் பண்ணலாம். ப்ளஸ் திராட்சை அப்படின்னா அந்த ப்ளூ கலர் இதில் மேட்ச் பண்ண வைக்கலாம். இது மாதிரி இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் வேறு எந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லித்தரலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஆக்டிவிட்டி வந்து ஏற்கனவே நல்லா பழங்கள் தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு தான் இதை கொடுக்கணும். ப்ளஸ் கலர் தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். புதுசாக கற்றுக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி கொடுத்தா அவங்களுக்கு புரியாது. ஸோ ஏற்கனவே பழங்கள் தெரிஞ்ச குழந்தைங்க, கலர் தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். இது போன்ற ஆக்டிவிட்டிகளை பார்க்கணுமா, என்னுடைய பேஜ் கேரன் லேர்ன் வித் மாலதியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.